வணக்கம். உங்கள் மாயாஸ்ட்ரோ. தாய், வீடு, வண்டி, வாகனம் என்று சொல்லக்கூடிய லக்னத்தின் 4ஆம் இடத்தில் நவகிரகங்கள் அமர்ந்து தனித்து நின்ற பொது பலன். இப்போ 4ஆம் இடத்தில் சூரியன், களத்திர தோஷம், மனச்சோர்வு உடைய மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தாயார், ஜாதகனுடைய தாயார் கடமை தவறாத மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உயர்கல்வி சிறக்கும். 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்த பொது பலன். காரக பாவனாஸ்தி தாயாருக்கு ஆகாது. விவசாயம் பலன் தரும். அதிக சொந்த பந்தங்களுடைய மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் வட்டாரமும் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. உயர்கல்வி சிறக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்த பொது பலன். காலிமனை நிறைய உண்டு. பெரும்பாலும் இவங்க பிறந்த மனையை மாற்றி இருப்பது சிறப்பை தரக்கூடிய அம்சமாக இருக்கும். ஏனெனில் செவ்வாயும் திரித்த கோளும் சகமதில் வீட்டில் சண்டை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால கொஞ்சம் மனையை மாற்றி இருக்குது இவங்க சிறப்பு. அடுத்தது களத்திர தோஷமும் கூட. தாய்க்கு அரிட்டம். இந்த ஜாதகரினர் அமையக்கூடிய தாயார் கோபக்காரராக இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது 4ஆம் இடத்தில் புதன் பகவான் அமர்ந்த பொது பலன். வித்தை, கல்வி, மேற்படிப்பு உண்டு. நல்ல வீடு, வண்டி, வாகனம் சிறக்கும். சுகவாழ்வு தரக்கூடிய அம்சமாக இருக்க வாய்ப்பு உண்டு. பேச்சு திறமை, நல்ல நண்பர்கள் அமைவார்கள். ஜாதகரின் தாயார் படித்த, அறிவுள்ள, நல்ல தாயாக இருக்க வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்த பொது பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்கல்வி சிறப்பு, நல்ல தலைவனாகும் பண்பு இவர்களை இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. விவசாயம் பலன் தரும். வீடு மனை யோகம் உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதகர் அனைவரிடமும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நல்ல கௌரவம் பார்க்கக்கூடிய உடல் நலமுள்ள தாய் அமைவார்கள். 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான். வீடு, வண்டி, வாகன யோகம் சிறக்கும். விவசாயம் பலன் தரும். நல்ல கல்வி உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சுகஸ்தானத்துல சுக்கிரன் அமர்ந்தனால சுகமுள்ள வாழ்வு உண்டு. அடுத்தது 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்த பொது பலன். மனை தோஷம். மனையில பலவிதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளாட் வாங்கி அதுல வீடு கட்டுறதை விட ஏற்கனவே கட்டி வைக்கிற வீடை வாங்கி அதுல குடி போனால் சிறப்பை தரக்கூடிய அம்சம். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் இவங்களுக்கு நாளில் சனி அமைந்தவங்களுக்கு மனை விரயம் இருக்குமே தவிர மனை சேர்க்கை இருப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கும். விவசாயம் செய்யக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நாளில் சனி பகவான் அமைந்தவங்களுக்கு. 4ஆம் இடத்தில் ராகு. மனை தோஷம், வாடகை வீடு. பிறந்த மனையை மாற்றி இருப்பது சிறப்பை தரக்கூடிய அம்சம். மந்த படிப்பு, தாயாருக்கு உடல் நலவு குறைவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்தில் கேது. மனை தோஷம், வாடகை வீடு தான். மனை மாற்றி இருப்பது சிறப்பை தரக்கூடிய அம்சமாக இருக்கும். தாய் ஸ்தானத்தில் கேது அமர்றதுனால பிறந்ததிலிருந்து தாயாருக்கு ஏதாவது உடல் பிணி இருந்து கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எனவே லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்தில் நவக்கிரகங்கள் அமர்ந்து தனித்து நின்ற பொது பலன் இதுவே என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.